Hi students, நான் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மொத்தம் 440க்கும் அதிகமான கல்லூரிகள் இருக்குது. இதில் முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி நம்ம ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கல்லூரி ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த கல்லூரிக்கு நம்ம வெற்றிக்கார கணக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் வந்து நம்பர் 22. ஸோ இந்த கல்லூரியை பற்றின முழு தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறது தான், இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, இந்த கல்லூரி மட்டும் இல்லை, எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, அந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்லூரியை நேரில் போய் பாருங்கள். கல்லூரியை முழுமையாக சுற்றி பாருங்கள். வெறும் ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த கோர்ஸ்க்குரிய ஒர்க் ஷாப், லேப், மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கான்னு பாருங்கள். அடுத்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை பார்க்கணும். ஸோ எப்படி பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ் கிடச்சிருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க, மீடியம் சேலரி என்ன, எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லூரியுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஏன்னா 4 வருஷம் நீங்கள் கேட்டணும் இல்லையா? ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்றதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுமா வேணாமன்ற முடிவை நீங்களே எடுங்க. வேறு யார் சொன்னாலும் எடுக்காதீங்க, சரியா? இது போக இந்த கல்லூரி மட்டும் இல்லை, வேறு எந்த கல்லூரியை பற்றினாலும் சரி, கோர்ஸ் பற்றினாலும் சரி, இல்லை அட்மிஷன் ப்ராசஸை பற்றினாலும் சரி, என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கொஸ்டின் அனுப்புங்க. உடனடியாக கூப்பிடலனாலும் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு அந்த தகவலை கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி இந்த கல்லூரி ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்ன அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க, கீ ஸ்ட்ரென்த் என்ன இந்த கல்லூரியோடைய, இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன, எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ரைட். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி ஷார்ட் ஃபார்மில் ஸ்ரீ சாய்ராம் அல்ல சாய்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கவுன்சிலிங் கோட் 1419. இது 1995ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி, சரிங்களா? இந்த கல்லூரியுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில், வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பின்னாடி என்கொயரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும், சரியா? ஸோ இந்த கல்லூரியை எப்படி ரீச் பண்ணுறது, நான் மதுரையிலேருந்து போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எப்போதும் நான் சொல்கிறது தான், நேஷனல் ஹைவே 7 இல்லை நேஷனல் ஹைவே 44 சொல்கிறாங்க இப்போ. ஸோ சென்னை டுவர்ட்ஸ் அந்த ரோடு எடுத்துக்கோங்க, சரியா? சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸை நீங்கள் ரீச் பண்ணணும், அதாவது பூர்மல்லி ஏரியாவை ரீச் பண்ணணும்னா சென்னை பைபாஸ் ரோடு, அதாவது நேஷனல் ஹைவே 48 எடுத்து தாம்பரம் நோக்கி போங்க, சரிங்களா? அப்படி தாம்பரம் போகும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு பிரியும், ரைட்டா? அந்த ஜிஎஸ்டி ரோடை எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருங்குளத்தூரை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு இருக்குது, சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது ஒரு டிராஃபிக் கம்மியாக இருக்கிற ரோட். இது போக உங்களுக்கு வேறு வழி தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம், சரியா? ஸோ அந்த ரோடு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் போயிட்டீங்க அப்படின்னா சாய் லியோ நகர் அப்படின்னு ஒரு ஏரியா வரும், சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து தாம்பரத்தோட வெஸ்ட் பார்ட்டில் இருக்குது, ரைட்டா? ஸோ இங்கே நீங்கள் சாய்ராம் கல்லூரி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மதுரையிலேருந்து 470 கிலோமீட்டர் இருக்குது. அதேமாதிரி கோயம்புத்தூர்லேருந்து 500 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து 320 கிலோமீட்டர், சேலம்லேருந்து 290, ஈரோட்லேருந்து 370, திருநெல்வேலியிலேருந்து 630 கிலோமீட்டர் இருக்குது, சரியா? சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை ஏர்போர்ட்லேருந்து 25 கிலோமீட்டர், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 13 கிலோமீட்டர், சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கல்லூரியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தலாம். சிவில், சிஎஸ்சி, இசிஇ, EEE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், சரிங்களா? இந்த டாப் 50 காலேஜில் இந்த கோர்ஸ் இந்த கல்லூரியில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஐடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், இன்டெகிரேட்டட் சிஎஸ்சி, அதாவது 5 இயர்ஸ் கோர்சஸ், அதுக்கப்புறம் ஏஐஎம்எல் இருக்குது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஐஓடி ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, சரியா? ஸோ அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் NBA அக்ரிடேஷனில் கிட்டத்தட்ட 6 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. NAC அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் A+ வாங்கியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். ஏன்னா A+ வாங்குறது வந்து சாதாரணமாக எல்லா கல்லூரியாலும் முடியாது. அதே மாதிரி NRF ரேங்கிங்கில் 100 to 150 பேண்டில் இருக்குது, ரைட்டா? ஓகே. ஸோ இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியில் எதெல்லாம் விரும்புகிறாங்க, எதெல்லாம் விரும்பலை அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்குபேஷன் சென்டர், 3D பிரிண்டிங், ட்ரோன் டெக்னாலஜி, PCB டிசைன், இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த இன்குபேஷன் சென்டர் வந்து எல்லா மாணவர்களும், நிறையா மாணவர்கள் நம்ம பேசின நிறையா மாணவர்களில் சொன்னாங்க. முக்கியமாக வந்து 3rd and 4th இயர் மாணவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி, APJ அப்துல் கலாம் டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்காவான லைப்ரரி. நாட் ஓன்லி புக்ஸ், புக்ஸும் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு 45 ஏக்கரா வந்து க்ரீன் கேம்பஸ் இருக்குது. பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் இருக்குது, சரியா?
நீங்கள் எந்த பெரிய கல்லூரியாக இருந்தாலும் சரி அந்த பாசிட்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கிடைக்கணும். அந்த வகையில் இந்த கல்லூரி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கில்டு அண்ட் டெடிக்கேட்டட் ஃபேக்கல்ட்டி, ரைட்டா? ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறையவே இருக்குது, ரைட்டா? ஸோ அது போக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு. அதேமாதிரி கேன்டீனில் கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கல்லூரியுடைய ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. டிஸ்லைக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் ஃபார்மல் அட்டையர் பாலிசி, அதாவது ட்ரெஸ் கோட்லையும் சரி மற்ற விஷயத்திலும் சரி ரொம்பவே வந்து ரூல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெஸ் கோடு வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இந்த கல்லூரி நான் வந்து உங்களுக்கு ரோட் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். சரியா? இந்த கல்லூரி ஒரு ரிமோட் லொக்கேஷன் இருக்குது, அதையும் மாணவர்கள் வந்து பெருசாக சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் வீட்டுக்கு போக முடியாது, மந்த்லி ஒன்ஸ் தான் போக முடியும். சரியா? ஹாஸ்டலாக இருந்தீங்கன்னா. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜுக்கும் இந்த சிட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சின்னதாக ஏதாவது இன்ஃப்ராக்ஷன் இருந்தால் கூட உங்களுக்கு ஃபைன்ஸ் வந்து எக்ஸசிவாக இருக்கும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து தயவுசெய்து வந்து கல்லூரி நிர்வாகம் என்னை தப்பாக எடுத்துக்காமல் இந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணுங்கள். ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இல்லைன்றாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூமில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து ஸ்லோவாக வருதுன்றாங்க, ரைட்டா? அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆண்களும் பெண்களும் பேசிக்கிறதுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்கன்றாங்க. சரியா? பட் இந்த கல்லூரி ஒரு சேஃபான கல்லூரின்றது மாணவர்களுடைய கருத்து. அதாவது பெண் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கணும், நான் வெளியூரில் இருக்கேன் சார், அடிக்கடிலாம் போய் பார்க்க முடியாது, என் குழந்தைகளை ஒரு சேஃபான ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த கல்லூரியில் நீங்கள் சாய்ஸ் எடுத்துக்கலான்றது என்னோட விருப்பம், என்னோட தனிப்பட்ட விருப்பம். சரியா? கீ ஸ்ட்ரென்த் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3D பிரிண்டிங், பிசிபி, ட்ரோன் டெக்கில் இருக்கக்கூடிய இன்குபேஷன் சென்டர், அந்த அப்துல் கலாம் டிஜிட்டல் லைப்ரரி, சரியா? இந்த இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி SESSEC, சரிங்களா? இந்த டெவலப்மெண்ட் சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன், அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், எனர்ஜி, ஐடி, ஏஐ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இது பண்ணக்கூடிய ஒரு SSE இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாகவே இருக்குது. ஸோ இது வந்து மாணவர்களுடைய அதாவது கீ ஸ்ட்ரென்த்தாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டரில் வந்து கிட்டத்தட்ட 4,45,00,000 ரூபாய்க்கும் அதிகமான ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2013 பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 36 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க முடிச்சிருக்காங்க. முக்கியமாக கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, TNSCSTன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஃபண்ட் மட்டும், அதாவது இவங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஃபண்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ இவங்க ஃபண்ட் பண்ணி இந்த இத்தனை 36 ப்ராஜெக்ட் மேலே பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர், IEDCயோடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறையா வந்து ஃபீல்ட்ஸில் வந்து இவங்க IEDCயோடைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி AICT ரெகக்னைஸ்டு ரிசர்ச் சென்டர் வந்து முக்கியமாக பயோஃபியூவல், க்ளீன் எனர்ஜி, ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங், மெட்ராலஜி, ப்ராடக்ட் டிசைன் அண்ட் மெட்டீரியல் ரிசர்ச் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி. முக்கியமாக இந்த ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரோட மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இதில் தான் இருக்குது. இதில் வந்து ரெகக்னைசேஷன் வந்து ரிசர்ச் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இதெல்லாம் கீ ஸ்ட்ரென்த்தாக அந்த கல்லூரியில் பார்க்குறேன். காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 1,15,000 வந்து காலேஜ் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,20,000 வரைக்கும் ஆகுது. சரிங்களா? ஸோ இது போன வருஷத்துடைய ஃபீஸ். பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 1005 பேர். இதில் பிளேஸ்டு யூனிக் ஆஃபர்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 84. ஹையர் ஸ்டடீஸ் வந்து கிட்டத்தட்ட 92 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. ஆண்டர்பிரனராக 11 ஸ்டூடெண்ட் ஆகிருக்காங்க. சரியா? புரிதப்புள்ள ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட் பிளேஸ், ஹையர் ஸ்டடீஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் சேர்த்திங்கன்னா 907 பேர். ஸோ அப்படி பார்க்கும்போது பர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் வந்து 90.24% வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? மீடியன் சேலரி வந்து 4.5 lakh per annum, ஹையஸ்ட் சேலரி வந்து 16 lakh per annum. மீடியன் சேலரி வந்து above 4 lakhனாலே அது வந்து ஒரு டீசெண்டான நம்பர் தான். சரியா? ஸோ இதில் பாருங்கள், 4 லட்சத்துக்கு மேலே 689 ஸ்டூடெண்ட்ஸ், 7 லட்ச ரூபாய்க்கு மேலே 103 ஸ்டூடெண்ட்ஸ், 15 லட்ச ரூபாய்க்கு மேலே 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரைக்கும் வாங்கியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சேஃப் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா OCக்கு 188, BCக்கு 182, BCக்கு 178, MBCக்கு 179, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 161, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 110. இந்த மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? இது போக மற்ற கோர்சஸ்லாம் இதை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்படுற தகவல் எல்லாமே நான் ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.